மாற்றம் அப்படின்றது நாங்க ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆள் அந்த இடத்துல வந்து அதே வேலையை செய்வது, இல்ல அவர் வந்து ஊழல் செய்கிறார், அதனால அவர் வேண்டாம், நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், இல்ல அவர் நிர்வாகம் சரியில்லை, வேண்டாம், நாங்கள் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம் என்கிற நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி வரல. அதனால் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, ஆள் மாற்றம் இல்லை, வெறுமனே ஆட்சி மாற்றம் இல்லை, இந்த முறையே மாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதை நோக்கி நகரும் பொழுது இப்ப கூட தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும் நிற்கிறதா செய்தி சொல்றாங்க. இப்ப 2 தொகுதியில் அவர் நிற்க போறாருன்னா, முதல்ல அவர் நம்ம எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு நாங்க பார்க்கிறோம். ரெண்டாவது, 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியிலும் வென்று விட்டார்னா, அப்ப அந்த ஒரு தொகுதியில மறுபடியும் இடைத்தேர்தல் வருதில்லை, அதற்கு யார் பொறுப்பாவது, அந்த தொகையை அவர் கொடுப்பாரா? அப்ப மக்களுடைய வரிப்பணத்தை என்னவா நினைக்கிறாரு? இல்லை இப்படி தான் விருப்பத்திற்கு செயல்படணும்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரா? இல்லை இது இந்த அமைப்பு தேவையானதா? இப்படி ஒரு போட்டியாளர் இப்படி 2 இடங்கள்ல போட்டியிடலாமா? அது சரியானதா? ஜனநாயகத்தில் அது முறையானதா? இது போன்ற கேள்விகளை உள்ளடக்கி தான் நாங்கள் மாற்றம் பேசுறோம். இப்போ பல மாற்றங்களை அடிப்படையிலே அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் நாம் தமிழர் நினைக்குது. இப்போ அதை நோக்கி நாங்கள் போகும்பொழுது நாங்கள் வந்து திமுக என்ன இலவச திட்டம் கொடுத்தோ அதை விட நாங்கள் கொஞ்சம் கூட கொடுப்போம், அவர்கள் எப்படி வேட்பாளர் தேர்வு பண்ணாங்களோ அதே மாதிரி காசு வாங்கிட்டு நாங்கள் வேட்பாளர் தேர்வு பண்ணுவோம், இது போன்ற கொள்கைகளை சொல்லிக்கொண்டு வருகிற தாவேகா நிச்சயமா ஒரு மாற்று சக்தி இல்லை. திமுக அதிமுக போல அரசியல அடுத்தது நிற்கிறது தாவேகான்றது எங்களுடைய கருத்து.